அது ஒருவேளை சீமாண்ட நீங்க கேட்கணும், யார் அந்த சாருங்கிற மறைக்கிறதுக்கு சீமான் அந்த மாதிரி மனம் மாத்திருக்காரான்னு கேட்கலாம். நீங்க கேட்கறது விடுங்க. இறந்து போன உங்கள் பழக்கடை அன்பழகன் உங்க நண்பர் சொன்னார்ல, 2016 நீங்க தோத்து உட்கார்ந்து இருக்கும்போது உங்களை மேடை வச்சுட்டே சொன்னார்ல, தலைவரே நீங்க எங்க பேச்சையும் கேளுங்க, கட்சிக்காரங்க பேச்சையும் கேளுங்க, அதிகாரிகள் பேச்சை மட்டும் கேட்காதீங்க, அவங்க உங்களை ஏமாத்திடுவாங்கன்னு சொன்னார்ல. அதுதான் நடக்குது தமிழ்நாட்டில். இல்ல எங்களை வர வச்சிடாதீங்க. அண்ணாமலை பண்ணாரா இல்ல சீமான் பண்ணாரா போராட்டத்தை? திமுக இது வரைக்கும் சீமான் என்ன போராட்டம் பண்ணாரு? பாஜக பண்ணிச்சா யாரும் எடப்பாடி பண்ணல, யாரும் நாங்க தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பெரியாரை பத்தி பேசினாலும் கைது பண்ண மாட்டேன். அதாவது பெரியாரை பத்தி விமர்சனம் பண்றது வேறு, அவதூறு பரப்பி நீ சமூகத்திற்குள்ள இவ்வளவு பெரிய கீழ்த்தரமான அவதூறு பரப்புற கைது பண்ணாம இருக்கிறது தேவை என்ன? திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு கலைஞரை பத்தி பேசினாலும் கைது பண்றது இல்ல, பெரியாரை பத்தி பேசினாலும் கைது பண்ற. அப்படி சீமான் மேல இந்த அரசுக்கு என்ன பயம்? கோர்ட்டு சுற்றி காட்டிய பிறகும் சீமானை இன்னும் கைது செய்யாமல் இருப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு எங்கள் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அர்ஜுன் சம்பத்தை கூட்டிக் கொண்டு போய் தமிழ்நாடு அரசு விழாவில் உட்கார வச்சு தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் பிரியாணியில மலட்டு மருந்தை கலக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சமூகத்துல பெரிய பிரச்சனை ஏற்படுத்திட்டு அர்ஜுன் சம்பத்தை கூட்டிட்டு போய் அரசு விழாவில் உட்கார வச்சு திராவிட முன்னேற்ற கழக அரசு அவரை கௌரவப்படுத்துது. அதுபோல பாரதிய ஜனதா நடத்துற போராட்டங்களுக்கு, இந்து அமைப்புகள் நடத்துற போராட்டங்களுக்கும் ஆர்ப்பாட்டங்களுக்கும் பொதுக்கூட்டங்களுக்கும் எந்த ஒரு இடையூறும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் காவல்துறை கொடுப்பதில்லை. ஆனால் உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழர் திருமாவளவன் அவர்கள் முதலாக ஏற்றிய கொடிக்கம்பத்தை போய் நீங்க புடுங்குறீங்க. கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு திருப்பூர்ல மாநாடு நடத்தினா அந்த மாநாட்டில் நடத்தக்கூடிய பேரணியில போய் உங்க காவல்துறை பிரச்சனை பண்ணுது. தமிழ் புலிகள் கட்சி நடத்துகின்ற கூட்டத்துல போய் மதுரையில போய் காவல்துறை பிரச்சனை பண்ணுது. உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது. நாங்கள் ஏதாவது போய் அனுமதி கேட்டா, பெரியாரி அமைப்புகள் அம்பேத்கரி அமைப்புகள் போய் அனுமதி கேட்டா திராவிட முன்னேற்ற கழக அரசின் காவல்துறை மறுக்குது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் சர்வதேச பிச்சைக்காரனாக தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய திரு சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தந்தை பெரியாரை பற்றியும் திராவிட சித்தாந்தத்தை பற்றியும் பாரதிய ஜனதா RSSின் தூண்டுதல் பேரிலே அதனுடைய அடியாளாக செயல்பட்டு தமிழ்நாட்டிலே பல்வேறு சர்ச்சை கருத்துக்களை அவதூறுகளை தொடர்ச்சியாக தந்தை பெரியார் மீது கூறிக்கொண்டு வந்திருக்கின்றார் கடந்த 10 ஆண்டு காலமாக. அதில் உச்சகட்டமாக இப்பொழுது மிக கொச்சையாக ஒரு சொல்லாடலை தந்தை பெரியார் சொல்லியதை போல சமூகத்திலே பரப்பி சமூகத்தில் நிலவக்கூடிய திறத்தன்மையை கெடுக்கும் வகையிலே பேசியிருக்கின்றார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த முதல் எதிர்ப்பை சீமான் இல்லத்திற்கே சென்று தெரிவித்த தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு புரட்சிகர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல தமிழ்நாடு முழுக்க போராட்டம் செய்த அனைத்து இயக்கங்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக இதை பேசிக் கொண்டிருப்பதை காவல்துறை, திமுகவின் திராவிட முன்னேற்ற கழக அரசின் காவல்துறை ஏன் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றது? சமூகத்திலே பிரிவினை ஏற்படுத்துகின்ற மக்களுக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்தி சாதி மத மோதல்களை ஏற்படுத்தக்கூடிய, இரு பிரிவுகளுக்குள்ளே சண்டை ஏற்படுத்தக்கூடிய சர்ச்சை கருத்துக்களை பேசும் சீமானை கைது செய்யாமல் இருப்பது ஏன்? கோர்ட்டு சுற்றி காட்டிய பிறகும் சீமானை இன்னும் கைது செய்யாமல் இருப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு எங்கள் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அர்ஜுன் சம்பத்தை கூட்டிக் கொண்டு போய் தமிழ்நாடு அரசு விழாவில் உட்கார வச்சு தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் பிரியாணியில மலட்டு மருந்தை கலக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சமூகத்துல பெரிய பிரச்சனை ஏற்படுத்திட்டு அர்ஜுன் சம்பத்தை கூட்டிட்டு போய் அரசு விழாவில் உட்கார வச்சு திராவிட முன்னேற்ற கழக அரசு அவரை கௌரவப்படுத்துது. அதுபோல பாரதிய ஜனதா நடத்துற போராட்டங்களுக்கு, இந்து அமைப்புகள் நடத்துற போராட்டங்களுக்கும் ஆர்ப்பாட்டங்களுக்கும் பொதுக்கூட்டங்களுக்கும் எந்த ஒரு இடையூறும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் காவல்துறை கொடுப்பதில்லை. ஆனால் உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழர் திருமாவளவன் அவர்கள் முதலாக ஏற்றிய கொடிக்கம்பத்தை போய் நீங்க புடுங்குறீங்க. கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு திருப்பூர்ல மாநாடு நடத்தினா அந்த மாநாட்டில் நடத்தக்கூடிய பேரணியில போய் உங்க காவல்துறை பிரச்சனை பண்ணுது. தமிழ் புலிகள் கட்சி நடத்துகின்ற கூட்டத்துல போய் மதுரையில போய் காவல்துறை பிரச்சனை பண்ணுது. உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது. நாங்கள் ஏதாவது போய் அனுமதி கேட்டா, பெரியாரி அமைப்புகள் அம்பேத்கரி அமைப்புகள் போய் அனுமதி கேட்டா திராவிட முன்னேற்ற கழக அரசின் காவல்துறை மறுக்குது. அப்போ இந்த தமிழ்நாடு அரசின் காவல்துறை முதலமைச்சரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கா, முதலமைச்சரின் கீழ் தான் செயல்படுகின்றதா என்ற கேள்வி நமக்கு எழுது. தோழர் வேல்முருகன் அவர்கள் தொடர்ச்சியா ஒவ்வொரு பேட்டியிலையும் கொடுத்துட்டு இருக்கார், தமிழ்நாடு முழுக்க பேசிட்டு இருக்கார்.
முதலமைச்சர் அவர்கள் கண்ட்ரோல் அதிகாரிகளும் இல்ல, காவல்துறையும் இல்ல, முதலமைச்சர் அவர்கள் நீங்க வந்து கண்ட்ரோல் எடுங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அது இது உண்மையா தெரியுது. நீங்க பெரியாரை பத்தி பேசினாலும் கைது பண்ண மாட்டேன், அதாவது பெரியாரை பத்தி விமர்சனம் பண்றது வேறு. அவதூறு பரப்பி நீ சமூகத்திற்குள்ள இவ்வளவு பெரிய கீழ்த்தரமான அவதூறு பரப்புன கைது பண்ணாம இருக்கிற தேவை என்ன திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு? கலைஞரை பத்தி பேசினாலும் கைது பண்றது இல்ல, பெரியாரை பத்தி பேசினாலும் கைது பண்ற. அப்படி சீமான் மேல இந்த அரசுக்கு என்ன பயம்? அப்போ உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய, உங்களுக்காக போராட்டம், நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்கன்னா அது காரணம் நாங்கெல்லாம். நாங்க 150 நாள் ஜெயிலில் இருந்தோம், 3 தேச துரோக வழக்கு வாங்கினோம், அவ்வளவு பெரிய போராட்டங்களை நாங்கள் சந்திச்சோம். 5 ஆண்டுகள் எடப்பாடி ஆட்சியில் கடந்த 4 ஆண்டுகளாக அத்தனை வழக்கு வாங்கி, நாங்கள் வாங்கிய வழக்கு, நாங்கள் வாங்கிய போராட்டம், நாங்கள் செய்த போராட்டங்கள் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்று வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்குது. நீங்க வந்து எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டாம், ஆனா எங்களுடைய அடிப்படை உரிமைகளை மறுக்கிறீங்க. ஆனா பாரதிய ஜனதா RSS சித்தாந்தம் இருக்கிறவங்க இந்துத்துவ அமைப்புகளுக்கு பூரா நீங்க வந்து உங்களுடைய அனைத்து உதவிகளும் செய்றீங்கன்னா நீங்க என்ன திராவிட மாடல் அரசு? சீமான கைது பண்றதுக்கு ஏன் உங்களுக்கு வக்கில்ல? என்ன காரணத்துக்காக? திருமாவளவன் இல்லைன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி இல்லைன்னா நீங்க ஆட்சிக்கு வந்திருப்பீங்களா? வேல்முருகன் இல்லைன்னா நீங்க ஆட்சிக்கு வந்திருப்பீங்களா? அப்போ அவங்க உங்களுடைய ஆட்சிக்கு வர வைத்த, உங்களுக்காக உழைத்த, அவர்கள் வாக்குகளை உங்களுடைய அதிகாரத்துக்கு வருவதற்காக அவர்களுடைய தொண்டர்களை வைத்து செலுத்த வைத்த அவர்கள் நீங்க தரும் மரியாதை என்ன? திமுக அரசின் தலைவரை பார்த்து கேட்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்கள் கூட்டணிக்கு நீங்கள் தரும் மரியாதை என்ன? ஏன் பயந்து நடுகிறீங்க? ஏன் பிஜேபி கண்டா, RSS கண்டா பயந்து நடுகிறீங்க? உங்களுடைய கொள்கை அடிப்படையான உங்களுடைய வேரை வந்து பெரியாரை பத்தி இவ்வளவு கொச்சையா பேசியிருக்கான், அவரை கைது பண்ண முடியாததுக்கு உங்களுக்கு காரணம் என்ன? ஏன் அவ்வளவு பயம் என்ன? நாங்கள் இல்லை என்றால் நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது ஸ்டாலின் அவர்களே. சீமான் இல்லை, நீ சீமான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனால் அன்னைக்கு நாங்க அதிமுக நடத்தின அத்தனை போராட்டங்களுக்கும் இன்னைக்கு நடத்துறதுக்கான அத்தனை தேவைகள் இருக்குது. எல்லாத்தையும் நாங்க சகிச்சுட்டு உட்கார்ந்து இந்த பாரதிய ஜனதா என்ற சக்தி இது உள்ளுக்குள்ள வந்துடக்கூடாது, இந்துத்துவ சக்தி உள்ளுக்குள்ள வந்துடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் நீங்க செய்கின்ற திராவிட முன்னேற்ற கழக இந்த அரசு நடக்கக்கூடிய அத்தனை ஊழல்களையும், அத்தனை மக்களுக்கு எதிரான திட்டங்களையும் நாங்கள் சகித்துக் கொண்டிருக்கிறோம். போராட்டத்தை நடத்திக்கிட்டோம். உங்களிடம் வந்து மன்றாடி கேட்கின்ற மொழிய உங்களுக்கு எதிரான போராட்டங்களை நாங்கள் இன்னும் முழுமையாக செய்யல. எங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்திக்கிட்டோம். பத்திரிகையாளர் சந்திப்பு நிற்கிறோம். ரோட்டுக்கு நாங்க வரல, சாலைக்கு நாங்க வரல, எங்களை வர வச்சிடாதீங்க. அண்ணாமலை பண்ணாரா இல்ல சீமான் பண்ணாரா போராட்டத்தை? திமுக எதிராக இது வரைக்கும் சீமான் என்ன போராட்டம் பண்ணாரு? பாஜக பண்ணிச்சா? யாரும் எடப்பாடி பண்ணல, யாரும் நாங்க தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அத்தகைய மூர்க்கமான போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தால் நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது. விசிகாவை நீங்க அவமானப்படுத்தினா, கம்யூனிஸ்ட் நீங்க தொடர்ந்து உங்கள் காவல்துறை அவமானப்படுத்தினா உங்க கட்சி அவமானப்படுத்துறதுக்கு சமம். நீங்க காவல்துறை முதல்ல கண்ட்ரோல் வைங்க. நாங்க சொல்றது, வேல்முருகன் தோழர் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கறது விடுங்க. இறந்து போன உங்கள் பழக்கடை அன்பழகன் உங்க நண்பர் சொன்னார்ல, 2016 நீங்க தோத்து உட்கார்ந்து இருக்கும்போது உங்களை மேடையில் வச்சுட்டே சொன்னார்ல, தலைவரே நீங்க எங்க பேச்சையும் கேளுங்க, கட்சிக்காரங்க பேச்சையும் கேளுங்க, அதிகாரிகள் பேச்சை மட்டும் கேட்காதீங்க, அவங்க உங்களை ஏமாத்திடுவாங்கன்னு சொன்னார்ல. அதுதான் நடக்குது தமிழ்நாட்டில். தமிழ்நாடு முதல்வரை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம், உடனடியாக சீமானை கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. நிறைவாக ஒரே ஒரு செய்தி. அது ஒருவேளை சீமான்ட்ட நீங்க கேட்கணும், யார் அந்த சாருங்கிற மறைக்கிறதுக்கு சீமான் அந்த மாதிரி பணம் மாத்திருக்காரான்னு கேட்கலாம். நாங்க ஒன்னே ஒண்ணுதான் சொல்றோம், அது அந்த யூனிவர்சிட்டிக்கு யாரு சான்சலர், ஆளுநர், யாரு பொறுப்பாளர், ரெஜிஸ்ட்ரார், அங்க டீன் இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் கைது பண்ணி விசாரிங்க. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதாவது ஒண்ணு, நான் பல்கலைக்கழகத்தில் போராட்டம் நடத்தினவன், அதுக்காக நான் தண்டனை அனுபவிச்சவன். எனக்கு யூனிவர்சிட்டி எப்படி ஒர்க் பண்ணுங்கிறது தெரியும். இதுல வந்து யூனிவர்சிட்டி நிர்வாகம் பண்றது இந்த அதிகாரிகள். அப்ப இந்த அதிகாரிகள் மீதான நடவடிக்கை இல்லை, இந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்கனவே பதிவு பண்ணிட்டோம். அதை ரெண்டாவது, ஏன் வைஸ் சான்சலரை போடலை, அது ஆளுநர் பொறுப்பு. ஆளுநர் ஆப்போசிட் கேம்பஸ் தான் இருக்கிறார், அங்க அத்தனை போலீஸ் இருக்குது, சரிங்களா? அவர் ஏன் ஆளுநர் இதுக்கு பொறுப்பு எடுக்கல? ஆளுநர் கேம்பஸா போய் பேசுறாரு, அரசியல் பேசுறாரு, ஆளுநர் பொறுப்பு எடுக்கணும். அப்ப ஆளுநர் மீது விசாரணை வேண்டும். ஏற்கனவே ஒரு முறை இதே போல மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இதே போல குற்றச்சாட்டு வந்த பொழுது ஆளுநருடைய பெயரும் வந்தது. அந்த ஆளுநர் மாற்றலாய் போயிட்டு அந்த ஆளுநர் மேல விசாரணை இல்லாம போயிடுச்சு. அந்த ஆளுநர் அதுக்கப்புறம் வாயவே திறக்கல, அந்த குற்றச்சாட்டு வந்ததுக்கு அப்புறம். அப்ப
இந்த பல்கலைக்கழக கேம்பஸ்ல பெண்களுக்கான பாதுகாப்புக்கு என்ன இருக்கிறது என்ற கேள்வி எழுப்புறோம். அதனாலதான் சொல்றோம், பல்கலைக்கழகங்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய பொறுப்பை ஆளுநர் கையில் கொடுக்காமல் அதை மாநில அரசின் கையில் கொடுங்கள். அதான் எங்க கோரிக்கை. இல்லைங்க, யார் அந்த சார் அப்படின்னு அதிமுக எடுக்குது. எங்க கோரிக்கை அதோட பெருசு. இதே மன்றத்தில் வச்சு நாங்க பேசியிருக்கிறோம். ஒரத்த நாட்டுல கூட்டு பாலியல் நடந்திருக்கு, என்ன நடவடிக்கை எடுக்கணும் கேட்டோம். அதுக்கான ஆர்ப்பாட்டம் பண்ணோம். தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பெண்கள் மீது நடக்கக்கூடிய வன்முறை குறித்து இதுவரைக்கும் இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமே எத்தனையோ பல போராட்டங்கள் இந்த அண்ணாமலை விஷயத்துக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துக்கும் நாங்க அதை பேசுறோம். சரிங்களா? அப்ப இது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்குதுங்க. இதுக்கு ஏதோ ஒரு முடிவு வேணும். காவல்துறை அதிகாரி பொறுப்பு எடுக்கணும். கமிஷனர் பேசுறாரு, பொறுப்புடன் அது குறித்து பேசணும். எல்லாம் பிரஸ் இதுக்கு முன்னாடி எத்தனை இடத்துல போலீஸ் ஆபீசர்ஸ் பிரஸ் மீட் வைப்பாங்க அப்படி நாங்க பார்க்கல. இப்ப அவங்க வந்து எல்லாத்தையும் பிரஸ் மீட் எல்லாத்தையும் பேசிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு தேவை நடவடிக்கைகள். இந்த கேம்பஸ் எல்லாமே வந்து காவல்துறை பொறுப்போ நிர்வாக பொறுப்போ 2 பேர் தான் இருப்பாங்க இல்லைங்களா? அப்ப 2 பேருக்கு மேலே நடவடிக்கை இல்லை அப்படிங்கிறத நான் திமுக அரசு குற்றச்சாட்டை வைக்கிறேன். அதான் எங்க குற்றச்சாட்டு. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றபடி பார்த்தா திமுகவுக்கு உதவி செய்வதற்காக சீமான் மடைமாற்றம் தான் சொல்றீங்களா? அது நீங்க சீமான்ட்ட கேட்கறது திமுக கேட்கறத பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். சீமான் ஏதோ மடம் மாத்துறதுக்காக பண்ணியிருக்காரு, பல விஷயங்களை மடம் மாத்த பண்ணியிருக்காரு. அதான் நம்ம பார்க்க முடியும். நன்றி.